அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, அதிலே சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ துக்லகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. வ துகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் கட்டப்பட்டு விடுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மத், நசாயி, பைஹகி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருப்பதை நாம் பார்க்கப்படுகின்றது. மிகவும் விசேஷமான சட்டதிட்டங்களையும் ஒழுங்குகளையும் அகீதாவையும் முஆமலாத்துகளையும் விவாதாத்துகளையும் சொல்லக்கூடிய உள்ளடக்கிய ஒரு வேதமாகத்தான் அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டு இந்த மாதத்தில் தான். இது இந்த மாதத்துக்குரிய ஒரு தனிச்சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறும்போது ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதம் எத்தகைய சிறப்பு மிக்கது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. இது முதலாவது அம்சம், ரமதானுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய முதலாவது அம்சம். இரண்டாவது அம்சம், இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நோன்பு பிடிப்பவர்களுக்கு சாலிஹான சிறந்த இபாதாத் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுபவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு மேலதிகமாக கிடைக்கின்றது என்று ஹதீஸ்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் சாம ரமதான ஈமான வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யாரொருவர் உறுதியான ஈமானோடும் இஹ்லாஸோடும் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவராகவும் இந்த மாதத்திலே நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். மூன்றாவதாக, இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பில் மூன்றாவது அம்சம், நோன்பாளியாக இருக்கக்கூடிய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய துர்நாற்றம். இது இயற்கையானது. ஒருவர் பசித்திருந்தால், உணவு சாப்பிடாமல் இருந்தால், நீர் பருகாமல் இருந்தால் வாயிலிருந்து துர்நாற்றம் வீசுவது இயற்கையானது. இது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று. என்றாலும் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய மனிதன், ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உணவை தவிர்த்து கொண்டு, தன்னுடைய பானங்களை தவிர்த்து கொண்டு, தனக்கு ஹலாலா இருக்கக்கூடிய பெண்ணையும் தவிர்த்து இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றிருக்கக்கூடிய மனிதனுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய துர்நாற்றம், அது எங்களுக்கு துர்நாற்றமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே அது மிஸ்கை விட சிறந்த வாசனையாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றார்கள். நான்காவது சிறப்பு என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், யுதாஃபு அஜ்ரு ஸாயிம் வ ஹுவ ஹாஸும் பில்லாஹ், நோன்பாளிக்கு கூலிகள் அதிகரிக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நோன்பை பொறுத்த வரையில் அல்லாஹு தஆலா தனக்கு சொந்தம் கொண்டாடுகின்றான். குல் அமலி பின் ஆதம லஹு இல்ல ஸௌம் ஃபைன்னஹு லீ வ நஜ்ஸி பிஹி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸிலே கூறுகின்றான். எல்லா வணக்கங்களும் வணக்கத்தை செய்யக்கூடியவர்களுக்கு உரியது. குல் அமலி பின் ஆதம லஹு, ஏனென்றால் அதுக்கெல்லாம் நன்மைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்றுக்கு 10, ஒன்றுக்கு 700 வரையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு அதிகப்படுத்துவான். நாளை மறுமையிலே அப்படி அதிகப்படுத்தி தருவான். ஆனால் நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து வேறாக்கி, அது எனக்கு சொந்தமானது, அதனுடைய ரகசியத்தை வேறு யாரும் அறிய மாட்டீர்கள், அது என்னோடு சம்பந்தப்பட்டது, அந்த நோன்பு எனக்குரியது. நான்காவதாக, நோன்பாளிக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை அலங்கரிக்கின்றான். இது தினந்தோறும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நோன்பாளிக்காக
அவன் நுழையக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அலங்கரிக்கின்றான். யுஸையினுல்லாஹு ஜன்னதஹு குல்ல யௌமின் லிஸ்ஸாயிமீன். இந்த சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாக அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அனபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஅதியத் உம்மதி ஃபீ ஷஹ்ரி ரமதான் 5 خصال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமதான் மாதத்திலே எனது உம்மத்தினருக்கு 5 சிறப்புகள், 5 விசேஷங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஒன்று கொடுத்திருக்கின்றான், அந்த சிறப்புகள் இதற்கு முன்னர் எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படவில்லை. லம் துஅதஹா உம்மத்துன் கப்லஹு. அவர்களுக்கு முன் வந்த ஏராளமான சமுதாயங்களுக்கு இப்படியான சிறப்பம்சங்கள் அல்லாஹ்வினால் கொடுக்கப்படவில்லை. அப்படியான சிறப்புகளை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு கொடுக்கின்றான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வதஸ்தக்ஃபிர் லஹுமுல் மலாயிகா. அவர்களுக்காக மலாயிகமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், இஸ்திக்பார் செய்கின்றார்கள், மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஹத்தா யுஃப்திரு, அவர்கள் நோன்பு திறக்கின்ற வரையிலும். ஒரு நோன்பாளி நோன்பு பிடித்ததிலிருந்து, அதாவது பஜிர் வெளிப்பட்டு பாங்கு சொன்னதிலிருந்து, சுபவுக்கு பாங்கு சொன்னதிலிருந்து பின்னேரம் மகரிபு தொழுகைக்கு பாங்கு சொல்கின்ற வரையிலும் கிட்டத்தட்ட 13-13.5 மணித்தியாலங்கள், சில பேர் அது 14 மணித்தியாலங்களாகவும் மாறலாம் காலநிலைக்கு ஏற்றவாறு. இப்போது நிலைமையில் கிட்டத்தட்ட 13.5 மணித்தியாலம். இந்த 13 மணித்தியாலமும் நோன்பு விடுத்திருக்கும் போது அவனுக்காக மலாயிக்கமார்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்கின்றார்கள். ஹத்தா யுஃப்திரு, அவன் நோன்பு திறக்கின்ற வரையிலும். நோன்பாளுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வாசம் அல்லாஹ்விடத்திலே மிஸ்கை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயுஸய்யினுல்லாஹு அஸ்ஸ வஜல் குல்ல யௌமின் ஜன்னதஹு. அந்த சுவர்க்கவாசி நோன்பாளி நுழையக்கூடிய சுவர்க்கத்தை ரமதான் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக அலங்கரிக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பின்னர் சொன்னார்கள், அந்த சுவர்க்கத்தை அலங்கரிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகின்றான், சுவர்க்கத்தை பார்த்து சொல்லுகின்றான், யூஷிகு இபாதிய ஸாலிஹூன் ஐ யுல்கு அன்ஹுமுல் முன வல் அதா வ யஸீரு இலைகி. என்னுடைய அடியார்கள், நோன்பு பிடித்திருக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள், சாலிஹான மனிதர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நோன்பினால் ஏற்பட்ட கஷ்டங்களை, இன்னும் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் கலைந்துவிட்டு சந்தோஷமாக உன்னிடத்திலே வர காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை தினந்தோறும் அலங்கரிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இது அஹ்மதிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. 7வது, துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம் வ துகல்லு ஃபீஹி ஷயாத்தீன். இந்த ரமதான் மாதத்தினுடைய ஆரம்ப நாள் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டுவிடும். அதே போன்று நரகத்தின் எல்லா வாசல்களும் மூடப்பட்டுவிடும், ஷைத்தான்கள் கட்டப்பட்டு விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அனபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لما حضر رمضان قال جاءكم شهر مبارك. உங்களை நோக்கி மிகவும் பரக்கத்தான ஒரு மாதம் வந்திருக்கின்றது. இஃப்தரதல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அந்த மாதத்திலே நோன்பு நோட்பதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னா, அதிலே சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. வ துகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் கட்டப்பட்டு விடுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மத், நசாயி, பைஹகி போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 8வது, அந்த சுவர்க்கத்திலே ஸ்பெஷலா விசேஷமாக நோன்பாளிக்கின்ற ஒரு வாயிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகின்றான். அந்த வாயிலுக்கு ரையான் என்ற பெயரையும் அல்லாஹ் தஆலா சூட்டியிருக்கின்றான்.
ஹதீஸிலே பார்க்கின்றோம். புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன லில் ஜன்னதி பாபன், நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு வாயில் இருக்கின்றது. யுகால் லஹு ரையான், அந்த வாயிலுக்கு ரையான் என்று பெயர். யுகால் யௌமல் கியாமத்தி ஐன ஸாயிமூன், நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைப்பாளர்களை விடுத்து சொல்லுவான், எங்கே நோன்பாளிகள், எங்கே நோன்பாளிகள் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழையும்படி அல்லாஹு தஆலா கட்டளையிடுவான். ரையான் என்ற வாயிலூடாக அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார்கள். நுழைந்த பிறகு அவர்களில் கடைசியானவர் நுழைந்த பிறகு அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். நோன்பாளியை தவிர அந்த வாசலூடாக வேறு யாருக்கும் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. 9வதாக இந்த மாதத்திலே ஒரு இரவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அந்த இரவை பொறுத்த வரையில் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. ரசூலுடைய உம்மத்திலே பொறுத்த வரையில் அவர்கள் சொன்னது போல 60, 70 தான் ஆகக்கூட வயது. ஒரு குறிப்பிட்ட சிலர் தான் 70, 80 என்று போவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஆகக்கூட வயது 60, 70. அதற்கு மேலதிகமாக வாழக்கூடியவர்கள் குறிப்பிட்ட சிலர் மாத்திரம்தான். அது இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு. எனவே இவருடைய குறிப்பிட்ட குறுகிய இந்த கால எல்லையில் ஒரே இரவையில் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினருக்கு கொடுத்திருக்கின்றார். இதற்கு முன் வாழ்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மக்கத்த பீஹிம் அல்ஃப ஸனத்தின் வ 50 ஆமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தின் மத்தியிலே 1000 வருடங்களுக்கு 50 வருடங்கள் குறைவாக இருந்திருக்கின்றார்கள். அப்படின்னா கூட பிறந்து வளர்ந்தது 1000 விட கூட. சமுதாயத்தில் தாவா பிரச்சாரத்தில் சமூகத்தோடு அவர்கள் ஒண்டி இருந்த காலம் 950 வருடங்கள். அப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர் வயது மிகவும் குறுகியது. மிஞ்சினால் 100. குறிப்பிட்ட உலகத்திலேயே விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் 100ஐ தாண்டுகின்றார்கள். அதல்லாமல் அதிகமாக இறக்கக்கூடியவர்கள் 60, 70லேயே இறந்து போவதை பார்க்கின்றோம். இருந்தாலும் அந்த முன் சென்ற சமுதாயத்தினர் நீண்ட ஆயுளை கொடுத்து கிடைக்கப்பட்ட நன்மைகளை விட அதிகமான பன்மடங்கு நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குறுகிய காலத்தில் வாழக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அதுதான் இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு. இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் எத்திக்கொள்வோமேயானால் நிச்சயமாக அதைவிட பெரும் பாக்கியம் எதுவுமே இருக்க முடியாது. ஹதீஸிலே பார்க்கின்றோம், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவரொருவர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவையிலே விழித்திருந்து வணங்குகின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கத்ர் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்ற இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 93 வருடங்களுக்கும் அதிகமாக வணக்கம் புரிந்த பாக்கியத்தை ஒரே இரவையில் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினருக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த இரவு இந்த மாதத்திலே தான் இருக்கின்றது. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து எவர்களெல்லாம் தங்களை பக்குவப்படுத்திக் கொண்டு அதிகமாக நன்மைகளில் ஈடுபட்டு தீய செயல்களை விட்டும் தங்களை தவிர்த்துக் கொள்கின்றார்களோ, பாவமான காரியங்களை தடுத்துக் கொள்கின்றார்களோ, மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய துன்பமளிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே
22 மாத்திரம் வந்து பள்ளிவாசலில் தொழுவதன் மூலமாக அல்லது தௌபா செய்து மீறுவதன் மூலமாக அந்த இரவை அடைய முடியாது. மாறாக அந்த இரவை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த இரவுடைய பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த இரவையிலே அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய மக்களில் நாங்களும் ஒருவராக ஆக வேண்டும் என்று சொன்னால், சுவர்க்கத்தை கண்டு உரிமை விடப்பட்டவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால், நோன்பின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதை பக்குவமாக பேணுதலாக கழிக்க வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் ஞாபகமூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று முதலாவது இரவு நாங்கள் இராத் தொழுகை, ரமதானுடைய இராத் தொழுகை இப்போது தொழு முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் பாக்கி இருக்கக்கூடிய 29 நாட்கள் அல்லது 28 நாட்கள், இந்த நாட்களிலும் முழுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதன் மூலமாகவும், பகல் காலங்களிலும் தங்களால் முடிந்த மட்டும் அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும், நல்ல காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாகவும், அல்லாஹ்வினால் எங்கள் மீது ஃபர்தாக்கப்பட்ட ஃபர்தான தொழுகைகளை, இன்னொரு ஏனைய கடமைகளை சிறப்பாக முறையாக ஒழுங்காக அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு நிறைவேற்றுவோமேயானால் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகமூட்டுகின்றேன். எனவே இதிலே நாம் அனைவரும் மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்லிக் விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எப்போதுமே சிறப்பானவர்கள் தான். அவர்களை விட சிறந்த படைப்பொன்று கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு கிடையாது. படைப்புகளிலே மிகச் சிறந்தவர்கள் அவர்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மனிதர்களே மிகச் சிறந்தவர்கள். என்றாலும் ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் அதிலே மேலும் சிறப்பாகி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் சொல்லப்படக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் எப்போதும் எல்லாரையும் விடவும் சிறந்தவர்கள். அவர்களை பார்ப்பவர்கள் எல்லாம் அவர்களை மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருந்தான். அவர்களை அணுகக்கூடியவர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அணைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தான். அந்த நபியிடத்திலே போபவர்கள், அவரிடத்திலே கேட்பவர்கள், அவர்களுடைய மார்க்கத்தை மிகவும் அவதானமாக கேட்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அவரிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நபி எப்போதும் சிறப்பாக இருப்பார்கள். என்றாலும் வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான், ரமதான் வந்துவிட்டால் அவர்களை விட சிறப்பு மிக்க யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள். அதற்கான காரணத்தை சொல்லும் போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ரமதான் ஆரம்பித்து விட்டால் ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். ஒவ்வொரு இரவையிலும் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் யாரு? மலாயிக்காமார்களுக்கு தலைவர், அல்லாஹ்விடத்திலிருந்து வகை கொண்டு வரக்கூடியவர், அல்லாஹ்விடத்திலிருந்து தூதை நபிமார்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர், மிகவும் ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்ட அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு இரவையிலும் வருவார்கள். வந்து அல் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். யல்காஹு ஜிப்ரீல் வகான ஜிப்ரீல் யல்காஹு ஃபீ குல்லி லைலா மின் ரமதான் ஃபயுதாரிசுல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள், அதை ஓதி காண்பிப்பார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத வாசிக்க தெரியாத நபியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய துணையினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அந்த குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இது ரமதான் மாதத்தின் ஒவ்வொரு இரவிலும் நடக்குது. அல்லாஹு அக்பர். சிறப்பான மலக்கு, சிறப்பான நபியை சந்திக்கக்கூடிய ரமதான் மாதம். ஒவ்வொரு இரவிலும் அந்த சந்திப்பு நடந்துச்சு. ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை ஓதி காண்பித்து கற்றுக் கொடுத்தார்கள். இதனால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் கைரி மிர் ரீஹில் முர்சலா, தென்றல் காற்றை விட மிகச் சிறப்பாக இருப்பார்கள் என்று இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 10 மிக முக்கியமான அம்சங்கள், ரமதானை சிறப்பித்து காட்டக்கூடிய 10 மிக முக்கியமான அம்சங்கள் உங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகமூட்டி இருக்கின்றேன். ரமதானின் சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இந்த ரமதானின் சிறப்பை ஆரம்பத்திலேயே உள்ளத்தில் பதிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பார்க்கின்றோம், இன்று அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்கே தொழுகைக்காக வந்தவர்களால் பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. ஆண்களும் பெண்களும் என்று பள்ளிவாசல் நிரம்பி வழிந்ததை பார்த்தோம். இதே போன்று இறுதி நாள் வரையிலும், அதாவது நோன்பு 29 அல்லது 30 வரையிலும் நீங்கள் பள்ளிவாசலிலே வந்து தொழுவதன் மூலமாக, பிரார்த்தனைகள் செய்வதன் மூலமாக, அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, நல்ல காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக, இரவையிலே விழித்திருந்து அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக நீங்கள் இந்த ரமதானை கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை சிறப்புகளையும் உங்களுக்கு முன்னால் இந்த ரமதான் மாதத்தின் சிறப்புகளை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இந்த ரமதானுடைய சிறப்பை புரிந்து கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து, அதற்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுத்து, ரப்புல் ஆலமீன் எப்படியான அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானோ அத்தனை அந்தஸ்துகளையும் கொடுத்து மதித்து பொறுமையாக இருந்து இந்த ரமதான் மாதம் முழுவதும் சிறப்பாக வாழ்ந்து ரமதான் மாதத்தை விட்டு பிரியும் போது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, சுவர்க்கத்தை கொண்டு உரிமை விடப்பட்டவர்களாக, நரகத்தை விட்டு விடுதலை அளிக்கப்பட்டவர்களாக ஆவதற்கு நாம் எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.